ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஜிமனோட எஃப்எஃப்பை கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, ஜிமன் ஆஃபீஸ் கிளம்ப கொஞ்சம் நேரத்துலேயே இன்னும் ரெடி ஆகிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போனான். சார், வாங்க மிஸ் ஜிமன். என்ன அது சார், ஜிமன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ண போனோம். கம்ப்ளைண்ட் ஜிமன் மேலே இல்லை, அதான் அந்த கேஸ். நான் அந்த பொண்ணை பார்க்கணும் சார். எனக்கு அந்த பொண்ணை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நான் உங்கள் விசாரணைக்கெலாம் இடைஞ்சல இருக்க மாட்டேன். என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறேன் சார். எனக்கு தெரியும் ஜிமன் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு. ஆனால் தப்பு யார் மேலே தெரிஞ்சாதானே சார் ஜிமன் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு ப்ரூவ் பண்ண முடியும். ப்ளீஸ், நான் ஹெல்ப் பண்ணுறேன் சார். எனக்கு அந்த பொண்ணோட டீட்டெயில்ஸ் வேணும். ஓகே, உட்காருங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த பொண்ணே வருவா. அவகிட்ட நீங்கள் என்ன பேசணுமோ பேசிக்கோங்க. ஓகே. அவன் ரொம்பவே நவசாம் போலீஸ் ஸ்டேஷனில் வெயிட் பண்ணிட்டு இருந்தான். ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேயே அந்த பொண்ணு வந்தா. இவங்க தான் அந்த பொண்ணு. ஓ ஹாய், நான் ஜிமனோட ஒய்ஃப். ஓ ஹாய் மேம். அது ஜிமன், உங்கள் ஆஃபீஸில் ஏதோ ப்ராப்ளம்னு நீங்கள் கேஸ் கொடுத்துருக்கதா சொன்னாங்க. அது எனக்கு என்ன நடந்ததுன்னெலாம் தெரியாது. ஆனால் ஐநோ ஜிமன் மேலே எந்த தப்பும் இருக்காது. நீங்கள் எதுவும் தப்பாக புரிஞ்சிட்டு ஜிமனை பற்றி எதுவும் தப்பாக சொல்லாதீங்க. அது ஜிமன் அந்த மாதிரி பையன் கிடையாது. உங்களுக்கு தெரியும்ல, ஜிமன் ரொம்ப நல்ல பையன்தான். ஒருவேளை நீங்கள் தப்பான பசங்களை பார்த்தனால உங்களுக்கு எல்லாருமே அப்படி தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் ஜிமன் அப்படி கிடையாது. உங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் தான், அதான் எனக்கும் வேணும். ஆனால் ஜிமன் மேலே எந்த தப்பும் இருக்காது. ப்ளீஸ், ஜிமன் மேலே எந்த தப்பும் இருக்காதுன்னு நீங்களும் சொல்கிறீங்களா? ப்ளீஸ், ஜிமன் மேலே எந்த தப்பும் இல்லை. அவனா ரூடாலாம் விசாரிக்க வேணும்னு சொல்கிறீங்களா? ஐநோ ஜிமனால இதுவரையும் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருந்திருக்காது, இதுக்கப்புறம் கூட இருக்காது. மேம், ஜிமன் சார் தான் என்னை கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னதே. வாட்? என்ன? ஆமாம், ஆஃபீஸில் இருக்க சிலர் ரொம்ப தப்பாக இருக்காங்க. என்கிட்ட மட்டும் இல்லை, எங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற நிறைய பொண்ணுங்கக்கிட்ட. ஒரு நாள் நான் ரொம்ப நர்வஸாக இருக்கிறத பார்த்துட்டு ஜிமன் சார் தான் என்னை கூப்பிட்டு என்னன்னு கேட்டாங்க. ஆரம்பத்தில் அவங்களும் பையன் தானே, அவங்கக்கிட்ட சொல்கிறனால எனக்கு என்ன நியாயம் கிடைக்க போகுதுன்னு நான் எதுவும் சொல்லாமல் தான் இருந்தேன். பட் ஜிமன் சார் அவங்களாவே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுட்டு என்கிட்ட கேட்டாங்க. நான் ஆஃபீஸில் நடக்கிறத சொன்னேன். அது எனக்கு மட்டும் நடக்கல, இங்கே இருக்க மற்ற சில பொண்ணுங்களுக்கும் நடக்குதுன்றதையும் சார்கிட்ட சொன்னேன். ஜிமன் சார் தான் ஆஃபீஸில் இருக்க எல்லா பசங்க மேலேயும் கம்ப்ளைண்ட் பண்ணேன். அப்போ தான் மற்ற பொண்ணுங்களையும் விசாரிக்க முடியும், எங்கே என்ன தப்பு நடக்குதுன்றதை கண்டுபிடிக்க முடியும், இன்னும் எத்தனை பேர் இதே மாதிரி பண்ணிகிட்ருக்காங்கன்றதும் தெரிஞ்சுக்க முடியும், யார் மேலாம் தப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும், யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கான்னு தெரிஞ்சுக்க முடியும்னு சொன்னாங்க. நான் ஜிமன் சார் மேலே கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன்னு தான் சொன்னேன். சார் தான் ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட்டே என் மேலே தான் இருக்கணும்னு சொன்னாங்க. அப்படியா? ஜிமன் தான் கம்ப்ளைண்ட் பண்ண சொன்னனோ? ஆமாம் மேம். ஓகே, ஐநோ ஜிமன் மேலே தப்பு இருக்காது, நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்க கூடாதுன்னு தான் உங்ககிட்ட பேசிட்டு போகலான்னு வந்தேன். ஓகே ஓகே, நான் போகிறேன். ஒயின் ஸ்டேஷன்லேருந்து வெளியே வரும்போது ஒயின்க்கு ஜிமன் கால் பண்ணோம். ஹலோ ஒயின், நான் ஜிமன். சொல்லு ஜிமன். அது அம்மா கால் பண்ணு, உனக்கு தான் காலில் அடிபட்டுருக்கல, எதுக்கு வெளியே போனோம்? அது ஜிமன். என்ன தேவை பார்க்க போனியா? ஜிமன், அது நான் தான் சொன்னேன்ல, டிவோர்ஸ் தந்துடுறேன், அதுக்கப்புறம் நீ என்ன வேணா பண்ணு. இப்போ காலில் அடிபட்டிருக்க நிலைமையில நீ இப்படி கண்டிப்பாக போகணுமா? இல்லை ஜிமன், நான் தேவ். சரி ஓகே, பார்த்துட்டல, கிளம்பு, பார்த்து சேஃபாவா? இல்லை ஜிமன், நான் தேவை பார்க்கலாம் வரல, சும்மா ஷாப்பிங் போகலான்னு தான் வந்தேன். என்ன ஷாப்பிங்கா? ஏய்,
அறிவு இருக்கா உனக்கு? காலில் அடிபட்டிருக்கல? இல்லை இல்லை ஜிமன், என்னால் நடக்க முடியும், நல்லா தான் நடக்கிறேன். உனக்கு ஏதாவது வேணும்னா ஆர்டர் பண்ணு, வீட்டுக்கு வரும். அதை விட்டு சும்மா ஷாப்பிங் பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சும்மாவே உனக்கு கண்ணே தெரியாது. நடு ரோட்டில் தான் நடந்து போவேன். எங்கேயாவது வந்து இடித்தாலும் பரவாயில்ல பார்த்து போங்கண்ணா அப்படின்னு சொல்கிறேன். உனக்கு ஷாப்பிங் தேவையா? அது ஜிமன், ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போ. போன்னு சொன்னேன். போகிறேன் ஜிமன், கிளம்பிட்டேன், வீட்டுக்கு தான் போகிறேன். இன்னொரு 10 மினிட்ஸில் அம்மா கால் பண்ணுவேன். அப்போ நீ வீட்டில் இருக்கணும். ஜிமன், ஏய் உன்னை ஆர்டர் பண்ண நான் யாருன்னு கேட்டுட்ருக்காத. சொன்னேன்ல, நானே உன்னை அனுப்பிடுறேன். அது வர நான் சொல்கிறத கிட்ட வீட்டில் இரு. ம் ம் ஓகே, வீட்டுக்கு போகிறேன். நீ ஆன்ட்டிக்கெலாம் கால் பண்ண வேணாம், எனக்கே கால் பண்ண. என் நம்பர் தான் உங்ககிட்ட இருக்கலாம். நான் சும்மாலாம் சொல்ல மாட்டேன், நான் வீடியோ கால் பண்ணுறேன். வீட்டில் தான் இருக்கேன்னு காட்டுறேன். ம் 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 ஓகே 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 பாய். ம் ஜிமன், உனக்கு நான் தேவை பார்க்க போயிருக்கேன்லாம் இல்லை. எனக்கு அடிபட்டிருக்கு, நான் நடக்கக்கூடாது. நான் நடந்தால் உனக்கு கஷ்டமாக இருக்கா? எதுக்கு என்ன இவ்வளோ கேர் பண்ணுறேன்? டவோர்ஸே கொடுக்குறேன், நான் வேணான்னு சொல்கிறேன். ஆனால் எனக்கு ஒன்றுனா உனக்கு கஷ்டமாக இருக்கலாம். ஜிமன், இன்னொரு பெரிய ஸ்மெல்லோட வீட்டுக்கு போனோம். அப்படியே டைம் ஸ்கிப் ஆச்சு. நைட் ஜிமின் வீட்டுக்கு வரும்போது அவன் சோஃபாவில் உட்காந்துருந்தா. ஜிமின் அவன் டையை லூஸ் பண்ணிட்டேன். ஏய் அது இல்லை, பெயின் எப்படி இருக்கு? பெயினா? ஓ, நேற்று நடந்த ஆக்சிடென்ட் பற்றி கேட்குறியா? எனக்கு பெயின்லாம் எதுவும் இல்லை. நான் தான் மார்னிங்கே சொன்னேனே பெயின் இல்லைன்னு. ஓகே. ஜிமன் 2 ஸ்டெப் நடந்துட்டு, ஏய் டேப்லெட் போட்டியா? ஜிமன், எனக்கு பெயின் எதுவும் இல்லை. டேப்லெட் எதுக்கு? டாக்டர் என்ன சொன்னாங்க? அந்த டேப்லெட்ஸை போடுன்னு சொன்னாங்கல்ல. அதான் பெயினே இல்லையே, எதுக்குன்னு தான் போடல. உன் இஷ்டத்துக்கு தான் எல்லாம் பண்ணுவியா? ஜஸ்ட் 2 டேப்லெட் தானே, இந்த சாப்பிட்றதுல உனக்கு என்ன? டேய், அவளை என்ன கத்திட்டு இருக்க? அவளுக்கு வழியே இல்லையா? சும்மா இதுக்குதான் டேப்லெட் போட சொல்கிறேன். அம்மா, டாக்டர் செக் பண்ணி தான் டேப்லெட் கொடுத்துருக்காங்க. வேணான்னா அங்கேயே வேணான்னு சொல்லியிருக்கலாம்ல, அப்போ எதுக்கு அதை வாங்கிட்டு வந்தா? ஏய் ஜிமன், என்ன? நான் டேப்லெட் போடணும் அவ்வளோதானே. ஓகே, போட்டுக்கிறேன். அம்மா, எனக்கு பசிக்குது, நீ சாப்பாடு எடுத்து வைக்கிறியா? எடுத்து வைக்கிறேன்டா, நீ போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா. இப்போ ஜிமன் போகிறதே பார்த்துட்டே இருந்தா. அவன் அப்படிதாம்மா, அவன் முன்னாடி யாராவது கஷ்டப்பட்டா சாருக்கு தாங்க முடியாது. நீ நேற்று வலிக்குதுன்னு அழுதுருக்கல, அதான். நீ எதுவும் நினச்சிக்காத. ஹே லாண்டி. ஜிமன் ஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம். அவன் ஜிமனுக்கு ஃபுட்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தா. போதும், நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டியா? இல்லை, இனிமேதான். மா, நீ சாப்பிட்டியா? இல்லைடா, நீ சாப்பிட்டதுக்கப்புறம் தான். என்னம்மா, டைமுக்கு சாப்பிட்டா என்ன? நீ டேப்லெட் போடுவல்ல? உட்காரு. டே, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன்டா. உட்காருமா, உட்காரு. உனக்கு தனியாக சர்வ் பண்ணுமா? உட்காரு, சேர்ந்தே சாப்பிடலாம். அவன் ஜிமன் பக்கத்தில் இருக்க டேபிள் எடுத்து போட்டு ஜிமன் கிட்ட உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தான். ஜிமன் கிரேவி எடுத்து அவன் பிளேட்டில் வச்சுட்டு இன்னொரு ஸ்பூன் கிரேவி எடுத்து ஒயினோட பிளேட்டில் வச்சான். ஒயின் சாப்பிட்டுட்டு ஜிமனை நிமிர்ந்து பார்த்தான். ஜிமன் எந்த ரியாக்ஷனுமே இல்லாமல் அவன் பாட்டு சாப்பிட ஆரம்பித்தான். மாம், செம்மையாக இருக்குமா, வர நீ சூப்பராக சமைக்கிறான். இந்த சமையலை பண்ணோன்னா அப்படியே கட்டி பிடிச்சி கிஸ் பண்ண போல இருக்கு. என்ன? ஆமாம்மா, செம்ம டேஸ்ட். அதில் இந்த கிரேவி சூப்பராக இருக்குமா. இன்னைக்கு சமையல்லாம் அவன் என்ன பண்ணான்? என்ன? இவ பண்ணாலும்? ஆமாடா, அவ தான் பண்ணான். என்ன ஜிமன், கட்டி பிடிச்சி கிஸ் பண்ண போல இருக்கா? மா, ஏய் உனக்கு அறிவில்லை? என்ன என்ன ஜிமன், உனக்கு தான் காலில் அடிபட்டுருக்கல, உனக்கு யார் வந்து குக் பண்ண சொன்னான்? மா, நீ சொன்னியா? நான் என்ன சொல்ல போகிறேன், அவள் தான் நான் ஹெல்ப் பண்ணுற ஆண்டின்னு சொல்லி சமைக்க ஆரம்பித்தான். அவளே எல்லாமே பார்த்துக்கிட்டா. ஏய், உனக்கு தேவையா? எதுக்கு நீ தேவையில்லாத வேலைலாம் பார்த்துட்ருக்க? ஜிமன், சமைக்கிறது என்ன தேவையில்லாத வேலை? நானும் தானே அதை சாப்பிடுவேன். சும்மா சும்மா உட்காந்து சாப்பிட ஒரு மாதிரி இருக்கு, அதான்.
இவன் என்ன இப்படி பேசுகிறான்? இல்லை இல்லை ஆண்டி, அப்படி சொல்லலை. நீங்கள் மட்டும் தனியாக குக் பண்ணிட்டு இருந்தீங்க, அதான் நான் சும்மா தானே இருக்கேன். அதான் அதான் ஜிமன் ஹெல்ப் பண்ணேன். எங்கள் அம்மாவுக்கு குக் பண்ண தெரியும், இவ்வளோ நாளும் அவங்க தான் பண்ணாங்க. அண்ட் எந்த டெம்பரவரி குக்கும் எங்கள் வீட்டுக்கு வேணாம். நான் சொல்கிறது புரியுதுல அம்மா? இனிமேல் நீயே சமைச்சுதான். எனக்கு உன் சாப்பாடு தான் பிடிச்சிருக்கு. டேய், அப்படி இருக்குண்ணா, நீ செய்கிறதும் அப்படி தான் இருக்கும். எனக்கு நீ பண்ணித்தான். சரிடா, சாப்பிடு. ஜிமன் அவன் பாட்டு பிளேட்டை பார்த்து சாப்பிட்டுட்டு இருந்தான். அவன் ரொம்ப டல்லான ஃபேஸோட அப்படியே சாப்பிட ஆரம்பித்தான். அப்படி தான் டேஸஸும் போயிருக்கும். ஜிமன் ஒரு மூடில் ரொம்ப நல்லா பேசுவான், ஒரு மூடில் ரொம்ப இரிட்டேட் ஆகி கற்றுவான். ஒயினுக்கு அதெல்லாம் ரொம்பவே நார்மலைஸ் ஆச்சு. இதான் ஜிமன், இப்படி தான் ஜிமன் ஒயின் ஜிமனை நல்லா புரிஞ்சுக்க ஆரம்பித்தான். அப்படி தான் டேஸஸும் போச்சு. ஒரு 1 வீக் அப்புறம் ஜிமன் குளிச்சுட்டு வெளியே வரும்போது, ஓகே தேவ், நம்ம மீட் பண்ணலாம், நான் வரேன். தேவ் ப்ளீஸ் தேவ், தேவ் நான் தான் வரேன்னு சொல்கிறேன்ல, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நான் வரேன். ஒயின் ஜிமனை பார்த்துட்டு, ஓகே ஓகே தேவ், நான் அப்புறம் கூப்பிட்றேன். ஒயின் ப்ளீஸ், நான் வெயிட் பண்ணிட்டுருப்பேன். வரேன் தேவ், நான் அப்புறம் கூப்பிட்றேன். ஜிமன் ஒயினை பார்த்துட்டு கொஞ்சம் மூட் ஆஃபாக அவன் பாட்டு போய் வார்ட்ரோப் ஓப்பன் பண்ணி அவன் ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தான். ஜிமன் வெளியே கிளம்பும்போதே பையனும் ரெடியாகி வாலெட்லாம் எடுத்துகிட்டு வெளியே வந்தான். வெளியே போகணுமா? அதான் இல்லை இல்லை ஜிமன். ட்ராப் பண்ணவா? இல்லை இல்லை ஜிமன், நான் கேபில் போய்க்கிறேன். இட்ஸ் ஓகே, நீ கேபில் போய் அவனை மீட் பண்ணோம், அது ரொம்ப அசிங்கமாக இருக்கும், புரியுதில்ல? பார்க்குறவங்க ரொம்ப கேவலமாக நினைப்பாங்க ஒன்று. ஜிமன், இது உன் லைஃப், அது எனக்கு தேவையில்லை. நான் தான் டிவோர்ஸ் கொடுக்குறேன்ல, நீ யார் கூட வேணா போ, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஆனால் அதான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேனே, என் ஃபேமிலியில் இருக்க யாரையும் அசிங்கப்படுத்தாதா. நான் காரில் இருக்கேன், வா. ஜிமன் காரை ஸ்டார்ட் பண்ணதும் ஒயின் காரில் வந்து உட்காந்தான். எங்கே போகணும்? ஜிமன், அது ரெசார்ட்க்கு போகணும். ஜிமன் ஒயினை நிமிந்து முறைச்சி பார்த்துட்டு இருந்தான். இல்லை இல்லை ஜிமன், தேவ் ஏதோ பேசணும்னு சொன்னான். அது ஜிமன், அது நான் உங்கள் யாரையும் அசிங்கப்படுத்துகிற மாதிரிலாம் நடந்துக்க மாட்டேன், ப்ராமிஸ். கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன்ல, என்ன பண்ண? அசிங்கப்படணும்னு என் தலையில் எழுதியிருக்கு. இந்த கன்றாவையெல்லாம் எனக்கு தான் நடக்கணுமா? சி ஜிமன், நான் தான் சொல்கிறேன்ல, போய மூட்டு வரையா. காலையிலே இரிட்டேட் பண்ணிவிட்டு ஜிமன் ரொம்பவே டென்ஷனாக ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். வழியில் ஒரு வார்த்தை கூட பேசாமல் பேச ரொம்பவே டென்ஷனாக வச்சுருந்தோம். எப்போ வீட்டுக்கு போவேன்? அது சீக்கிரமாக வீட்டுக்கு போ. ஓகே ஓகே ஜிமன், பாய். ஜிமன் ரொம்பவே டென்ஷனாக காரை திருப்பி ட்ரைவ் பண்ணோம். ஒயின் போகும்போது தேவ் கூல்ட்ரிங்க்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டு ஒயினுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒயின் தேவ் கிட்டே வந்து உட்காரும்போது ஜிமனும் ஒயினை ஃபாலோ பண்ணி வந்திருப்பான். ஜிமன் கொஞ்சம் தள்ளி வேற ஒரு டேபிளில் உட்காந்துட்டு அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்டுட்டு இருந்தான். எதுக்கு தேவ் கால் பண்ணிகிட்டே இருக்கா? மார்னிங் வீட்டில் ஜிமன் இருப்பான். ஜிமனுக்கு உன் பேர் சொன்னாலே பிடிக்காது. அவன் யார்? அவனுக்கு எதுக்கு என்ன பிடிக்கணும்? தேவ் என்ன பேசுகிற? ஜிமன் 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 வீட்டில் தானே நான் இருக்கேன். ஃபைன், ஏன் நீ என்ன புரிஞ்சுக்க மாட்டேறான்? தேவ் என்னோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணோம். ஜிமன் கிட்ட பார்க்கவே இரிட்டேட்டாக இருந்துச்சு. ஃபைன் தேவோட கையை எடுத்துட்டு, தேவ் நீ என்ன புரிஞ்சுக்கலாம்ல? புரிஞ்சுக்கிறதுலாம் இருக்கட்டும், டிவோர்ஸ் என்னாச்சு? அது இன்னொரு 1 or 2 months கிடச்சிரும்னு சொன்னோம். ஐநோ ஜிமன் இது ரொம்ப சீக்கிரமாகவே முடிச்சிருவான்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவனுக்கு நீ தேவையில்லைல்ல. ஆனால் நான் அப்படி இல்லை ஒயின். சின்ன நீ இல்லாமல் இருக்கவே முடியல. தப்பு தான். அன்றைக்கி நான் உனக்காக இருந்திருக்கணும். உன் நிலைமை என்னன்றதை நான் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணியிருக்கணும். அன்றைக்கி நைட் நம்ம தனியாக இருக்கலாம்னு உங்ககிட்ட கேட்டேன். ஆனால் நீ நோ சொன்னியோ. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீ வேற ஒருத்தரோட அதை பார்க்கும்போது அது இது எத்தனை தடவை தான் சொல்லுவேன். சரி ஓகே, முடிஞ்சதெல்லாம் விட சாரி. தப்பு என்னோட தான், எல்லா தப்புமே என்னோட தான். சாரி. இதுக்கப்புறம் இப்படி நடக்காது. ஐ ப்ராமிஸ் யூ. நான் உனக்காக இருப்பேன் எப்பயும்.
உனக்கு உனக்கு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? கல்யாணம்? ஹே, என்ன என்ன பேசுற? நான் இப்போ சொன்னேன் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. என்ன வேன் இப்படி சொல்ற? அவனை டிவோர்ஸ் பண்ணிட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். நீ இல்லாமல் என்னால் வாழ முடியல. எனக்கு நீ வேணும். நான் இது கூட ரிசார்ட் கூப்பிட்டேன்னா எனக்கு ஃப்ளைங் கூட இருக்கியா? அது கண்டிப்பாக கண்டிப்பாக எனக்கு நீ வீட்டுக்கு போகும்போது உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணும். நம்ம டேட் பண்ண மாதிரி இல்லை. இந்த டே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். சி, கை விடு. தேவ் அகைன் என்னோட கை மேலே கை வச்சு என்ன டைட்டாக பிடிச்சோம். விடுது. என்ன பண்ணுற? என்ன பேசுகிற? ஏய், என்ன? உனக்காக நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். உன்னை பார்க்கணுன்றதுக்காக. உன் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்காக தான் வந்திருக்கேன். நான் வந்து எத்தனை நாள் அது உனக்கு என் நிலைமை புரியலையா என்ன? நான் எதுக்காக உன்கிட்ட இருந்து கெஞ்சிட்டு இருக்கேன்? வீட்டில் அலைன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நான் உன் பின்னாடி சுற்றிட்டு இருக்கேன். என்ன புரிஞ்சுக்க மாட்டியா? கைவிடு தேவ், கைவிடு. போயன், எனக்கு நீ வேணும். எத்தனை நாளும் உன்னை பக்கத்தில் பார்த்துட்டு சும்மாவே இருந்திருக்கோம். போயன் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. என்னை நீ எப்படி விட்டுட்டு வந்திருக்க தெரியுமா? விட்டுஞ்சா நமக்கு கல்யாணம் நைட் ஏன் கூட. கைவிடு தேவ், என்ன பேசிகிட்டு இருக்க? போயன், நீ தான் என்ன புரிஞ்சுக்காம பேசிகிட்டு இருக்க. அப்போ ஜிமன் பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு அப்படியே ஜிவன் கிட்ட இருந்தோம். தேவ் ஜிவனை பார்த்தோம். ஒயின் தேவ் கிட்ட ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்திருப்பான். எட்ரா கையா? ஜிமன் கையெடுறான்னு சொன்னேன். ஏய், நீ இங்கே என்னடா பண்ணுற? எங்கள் 2 பேருக்கு நடுவில் வரதே உனக்கு வேலையா? ஸோ கையெடுன்னு சொன்னேன். கைவிடு தேவ் ப்ளீஸ். ஒயின், அப்படிலாம் என்னால் ஒன்று விட முடியாது. ஏய், அப்படியே விட்டுட்டு தான் போனேன். ஞாபகம் இல்லையா? டேய், உனக்கு தேவையில்லாத விஷயம். நீ தேவையில்லாமல் எங்களுக்கு நடுவில் வராதா? போய் பணமாக வேற எங்கேயா போகலாம். ஏய், கையை விடுன்னு சொல்லிட்டு இருக்கேன். மூடிட்டு நிற்கிறியா? இதுக்கு தான் இங்கே வந்தியா? ஏய், என்ன பெரிய ஹீரோயிசம் காட்டுறியா? யாரா நீ? சும்மா தாலி கட்டிட்டா என்ன கேட்டா? யார்? நானா? அவளோட ஹஸ்பண்ட். தாலி கட்டியிருக்கேன் தெரியுங்களா? ஏய், தாலி கட்டிட்டா நீ அவன் ஹஸ்பண்ட் ஆயிருவியா? இல்லையான்னு கேளு. கையை விடுது. புயன், நீ வாய் மூடி நிற்கனால தான் இவன் பேசிட்டு இருக்கான். வா போலாம். கையை விடு. என்ன அசிங்கமாக நடந்துக்கிறோம். கையை விடு. விடுன்னு சொல்லலா? விடுறா. ஜிமன் தேவோட கையை தட்டி விட்டு ஒயின் அவன்கிட்ட க்ளோஸாக இழுத்தான். ஏய், என்னடி அவன் இழுக்கிறான்? அப்படியே அவன் பின்னாடி போகிறான். அப்படின்னா ஹே, யாரா நீ? நீலாம் பாஸ்ட் முடிஞ்சிட்ட. திரும்ப என்ன இங்கே வந்து பண்ணிட்டு இருக்கா? உன் சாப்டர்லாம் எப்போ முடிஞ்சிருச்சு. சும்மா கால் பண்ணிட்டு தேவையில்லாமல் என்னையும் இரிட்டேட் பண்ணிட்டு. நான் கூட நினச்சேன் அவள் தான் ஒன்று நினச்சிட்டு இருக்கா, உன்கிட்ட பேசாமல் அவளால் இருக்க முடியல போலன்னு. அதில் ஏதோ நியாயம் இருக்குன்னு தோணுச்சு. ஆனால் அவளுக்கு நீ தொட்டாலே பிடிக்கல. நீ அவள் கை மேலே கை வச்ச அடுத்த நிமிஷத்துல இருந்து அவள் ஃபேஸ் ரியாக்ஷனை பாரு. இதுக்கு மேலே நீ எதுவும் சொல்ல வேணாம். ஃபைன், போமா? போலாம் ஜிமன், போலாம். ஏய், என்ன அவன் வந்ததும் அப்படியே அவன் பின்னாடி போகிற? இதுக்காக தான் நான் அங்கேருந்து இங்கே வந்து உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேனா? நீ ஜஸ்ட் ஃப்ரெண்டாக என்கிட்ட பழகுறேன்னு நினச்சி நான் வந்து உன்கிட்ட ஆல்ரெடி சொன்னல என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்லாத. இந்த மேரேஜ் டாக்லாம் என்கிட்ட வேணான்னு நீ ஓகே தானே சொன்ன. இப்போ என்ன? ஏய், எனக்கு நீ வேணும் அவ்வளோதான். சரி, உனக்கு டிவோர்ஸ் வரட்டும், அதுக்கப்புறம் பேசிக்கலாம். என்கிட்ட பேசாத. நீ இது மாதிரி டாட்டில் தான் இருக்கன்னு தெரிஞ்சிருந்தா நீ கூப்பிட்றேன்னு பார்த்துருக்க மாட்டேன். ஏய், என்னடி ஏதோ நான் தப்பானவன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கா? நீ பெரிய ஒழுங்கா? விடிஞ்சா கல்யாணம், இன்னொருத்தனோட பெட்டில் இருக்கா? நீ என்ன பேசிகிட்டு இருக்கா? என் கோபம் ரொம்ப நியாயம். ஏய், உன் கோபம் ரொம்ப நியாயம்தான். அதுக்கு தான் அவளை அப்படியே விட்டு போயிட்டல. இப்போ எதுக்கு வந்திருக்கா? வைன் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, எனக்கு நீ வேணும். ஏய், யாரா நீ? கல்யாணம் பண்ணிட்டா நீ அவளுக்கு புருஷன் ஆயிட முடியுமா? நாங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் தெரியுமா? நாங்கள் எத்தனை நாள் டேட் பண்ணியிருக்கோம் தெரியுமா? அவள் கூட நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் தெரியுமா? என்ன பேசுகிற? வாயை மூடுறியா?
என்ன இதை பற்றிலாம் இந்த ஜிமனுக்கு தெரியாதா என்ன? உன் புருஷன்கிட்ட சொல்லையா? என்ன பேசுற? ஹே, நான் யூஸ் பண்ணிட்டு வச்சிருந்தேன். அதை எடுத்து ஒரு நாள் யூஸ் பண்ணிட்டு அப்படியே உன் கூட எடுத்துட்டு வந்துட்டேன். என்ன பேசிட்டு இருக்க? வயன், அவ்வளோதான். இதுக்கப்புறம் உங்ககிட்ட என்ன பேச? நான் இவங்கிட்ட பேசிக்கிறேன். ஹே ஜிமன், நாங்கள் ஒரு 3 months இருக்குள்ள ஒய் நாங்கள் நின்று அழுதுட்டு இருந்தோம். 3 months டேட் பண்ணோம். நாங்கள் போகாத இடமே கிடையாது. எத்தனை தியேட்டர் தெரியுமா? எத்தனை ஹோட்டல், எத்தனை ரெசார்ட், கவுண்ட் பண்ணி சொல்லிட முடியாது. அவ்வளோ சுற்றி இருக்கும். எத்தனை தடவை என் கூட ஸ்டே பண்ணியிருக்க தெரியுமா? நீ ஏதோ ஃப்ரெஷ் பீஸ்ன்னு நினச்சிட்டு இருக்க. ஆனால் நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஆல்ரெடி எல்லாம் பார்த்துட்டேன். நான் மொத்தமாக யூஸ் பண்ணிட்டு வச்சதை தான் இப்போ நீ எடுத்துகிட்டு வந்திருக்க. புரியுதா? என்ன பேசிகிட்டு இருக்க? ஏய், நீ எதுக்கு கூப்பிட்ற? போயன், எதுக்கு கூப்பிட்ற? சொல்றதுலாம் உண்மை இல்லை. ஏய், எதுவும் உண்மை இல்லை. நம்ம 3 months டேட் பண்ணுன்றது உண்மை இல்லையா? நம்ம தியேட்டர் போலையா, ஹோட்டல் ரெசார்ட் எங்கேயுமே போலையா என்ன? நீ என் கூட எதுவுமே பண்ணலையா என்ன? நிஜமா நான் அப்படி எதுவும் பண்ணதில்லை ஜிமன். ஜிமன், அவனோட ஹேண்டை ஹெல்ப் பண்ணிட்டு போகலாம் வா. ஜிமன், நான் அப்படி எதுவும் பண்ணதில்லை ஜிமன். ஏய், எங்கடா போகிற? நீ கேட்க போகிற டிவோர்ஸை சீக்கிரம் கேளு. ஏன்னா இதுக்கப்புறம் உனக்கு அவளை பார்க்கும்போதெல்லாம் நான் யூஸ் பண்ணிட்டு வச்சதுன்னு தான் தோணும். ஜிமன், என் கையை விட்டுட்டு திரும்பி மூஞ்சிலையும் வச்சோம். ஹே, என்ன? நான் சொல்கிறத கேட்கும்போது கோவம் வருதா என்ன? வாயை மூடிடும். இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசினேன், அதுவும் அவளை பற்றி, உடம்புல கை கால் என்ன உயிரே இருக்காது. ஓ, நான் சொன்னதை நீ நம்பலல்ல? ஓகே, ஏதாவது ஒரு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போ. அவங்க சொல்லுவாங்க இவ யூஸ் பண்ணிட்டு போட்டதுன்னு. ஜிமன் அகைன் தேவோட வாயிலே ஒரு பஞ்சு வச்சுட்டு உயிரோட ஊருக்கு போய் சேரு. பாப்போலாம். ஜிமன் ஒயின் கை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வந்தோம். ஒயினை கார்கிட்ட விட்டுட்டு அப்போ காரில் ஏறினான். ஒயின் அடுத்த ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியாமல் அவ்வளோ ப்ரோக்கா அவள் கண்ணீரை வைப் பண்ணிவிட்டு மெதுவாக கார் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே ஏறினான். வீட்டுக்கு போகலாம். ஒயின் கண்ணில் அந்த டீராக ட்ராப் ஆகிட்டே இருந்துச்சு. ஜிமன் ரொம்பவே டென்ஷனாக ஃபேஸ் வச்சுட்டு அப்படியே காரை ட்ரைவ் பண்ணிட்டு இருந்தான். ஜிமன், ஜிமன், ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போறியா என்ன? ஜிமன் டக்குன்னு பிரேக் அடிச்சு கார் ஸ்டாப் பண்ணான். ஒயின் சைட் திரும்பிட்டு, என்ன ஏதாவது ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போறியா ஜிமன் ப்ளீஸ்? ஏய், என்ன பேசுகிற? இல்லை ஜிமன் ப்ளீஸ், என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போறியா? உனக்கு அறிவு இருக்கா? இப்போ யார்கிட்ட உன்னை ப்ரூவ் பண்ண போகிறேன்? என்கிட்டயா? கூட எதுவுமே பண்ணதில்லை ஜிமன். நீ ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போ. இதுக்கப்புறம் தேவ் சொன்ன மாதிரி உனக்கு என்ன பார்க்கும்போதெல்லாம் அறுவர் பாருக்கும்ல. ப்ளீஸ் நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போ. ஜிமன் என்னோட ஃபேஸை ஹோல்ட் பண்ணிட்டு, ஹே என்னடி பேசுகிற? பொண்ணுனா இவ்வளோதானா? அவன் சொன்னதும் நான் நம்புவேன் நினைக்கிறியா? ஆமாம், 3 months டேட் பண்ணோம். வீக்லி ஒன்ஸ் வெளியே கூட்டிகிட்டு போவோம். ஒரு ½ an hour திரும்பி வந்துடுவோம். அவ்வளோதான். நான் அவன் பக்கத்தில் நின்று கூட பேசினதில்லை. ஒரு 2 times ஹேண்ட் ஹோல்ட் பண்ணியிருக்கேன். ஒரு தடவை என்ன அவன் கண்ணில் கிஸ் பண்ணோம். அது தாண்டி எங்களுக்குள்ள எதுவுமே இல்லை ஜிமன். சத்தியமா நான் ப்ரூவ் பண்ணுறேன் ஜிமன். என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போ ஜிமன். பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்காதா? நீ எதுவும் என்கிட்ட ப்ரூவ் பண்ண வேணாம். நான் உன்னை நம்புகிறேன். இப்போ அல்லாதான் ஜிமனோட செஸ்ட்டில் ஃபேஸ் வச்சு ஜிமனை டைட்டாக ஹேக் பண்ணான். கத்தி திரும்பி அழ ஆரம்பிச்சான். இப்போ எதுக்கு நீ அழற? ஹே, வர்ஜின் தான் சுத்தமானவன்னு அர்த்தமா? நம்ம எப்படின்றது நம்ம கேரக்டரில் இருக்கு.
இங்கே பார் போறேன்னு சொன்னேன். அசிங்கமாக பேசுவேன் எனக்கு தெரியாது சிமன். நான் நான் சுச்சுவேஷனை புரிய வைக்கலன்னா வந்தேன். ஓகே எனக்கு புரியுது. நீ அவன் கூட எதுவுமே பண்ணலன்னு எனக்கு தெரியுது. நான் ஜஸ்ட் கிஸ் பண்ணதுக்கே விடிய விடிய தூங்காமல் உட்காந்துருந்தா. அடுத்து நான் என்ன பண்ணிடுவேணும்னு பயந்து நீ அவன் கூட நம்புறியா? ஆமாம் நம்புகிறேன். சின்ன என்னோட டேஸ்ட்லாம் வைப் பண்ணிட்டே. எனக்கு யாரும் அழுதா பிடிக்காது. என் முன்னாடி யாரும் அழவும் கூடாது. எப்படி எப்படி நான் நம்புகிறேன். அவன் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறான்ல. ஏய் அவன் கை தொட்டாலே எனக்கு பிடிக்கல. நீ எடுத்து எடுத்து விடுற. அதெல்லாம் ஒருத்தர் கூட நடந்தா அவங்க டச் ரொம்ப நார்மலாக இருக்கும். உனக்கு அவன் தொட்டாலே எரிச்சலாக இருக்கு. அவன் கண்ணில் தெரியுது அவன் டச் உனக்கு பிடிக்கவே இல்லைன்னு. அவன் சொன்னான்ல அந்த நைட் அவன் கூட இருக்க சொல்லி கேட்டதான் அவன் பேசும்போதே தெரிஞ்சு அவன் எவ்வளோ காஞ்சி போயிருந்தான்னு. எதுக்கு எடுத்தாலும் ப்ரூவ் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. எத்தனை தடவை ப்ரூவ் பண்ணுவேன்? எத்தனை பேர்கிட்ட ப்ரூவ் பண்ணுவேன்? நான் நம்புகிறேன் நீ எப்படி கிடையாதுன்னு. நான் நம்புறேன்னு புரியுதுல்ல? சிமன் அகைன் டைட்டாக பண்ணான். சிமன் என்னோட ஷோல்டரை பண்ணிட்டே ஓகே அல்லாதன்னு சொன்னல. நல்லாதா? சரி ஓகே. என் ஷர்ட்லாம் நினைது. நான் ஆஃபீஸ் போகணும், டைம் ஆகுது. வீட்டுக்கு போகலாமா? ஓகே சரி சரி சிமன் இரிட்டேட் பண்ணிட்டேன். ஆமாம் எப்போ கல்யாணம் பண்ணணும் அப்போ ஸ்டார்டான இரிட்டேஷன் இன்னும் இருந்துகிட்டே இருக்கு. இந்த ஹக்கை லூஸ் பண்ணி சிம்மனோட செஸ்ட்லேருந்து ஃபேஸ் எடுத்தான். சிம்மன் அவனோட ஹெட் பிடிச்சி அவன் செஸ்ட்டில் வச்சுட்டு நானும் இரிட்டேட் பண்ணிட்டு தானே இருக்கேன். எனக்கு நீ இப்படி தானே பழகிடுச்சு சிம்மன். ஓ அவ்வளோ பழகிட்டியா என்ன? அவன் அந்த ஹக்கை பிரேக் பண்ணி ஒரு குட்டி ஸ்மைலோட சிம்மனை பார்த்துட்டு இருந்தான். சிம்மனும் ஒரு க்யூட்டான ஸ்மைலோட அவனை பார்த்துட்டு இருக்கும்போது சிம்மனோட ஃபோன் ரிங் ஆச்சு. லாயர் தான் நம்ம டிவோர்ஸ் பற்றி தான் பேச கால் பண்ணுறாரு. ஒரு நிமிஷம். ஒயின் அவளோட சீட்டில் நேராக உட்காந்துட்டு டிஎஸ்லாம் வெயிட் பண்ணான். சொல்லுங்கள் சார். ஓ ஓகே சார். ஒரு பிரச்சனை இல்லை, தேங்க்ஸ் சார். ஓகே. சிமன் ஐந்து ஹெட்டை திருப்பி லாயர் தான் நமக்கு டிவோர்ஸ் சீக்கிரமே கிடைச்சோன்னு சொன்னார். ஜஸ்ட் 1 மந்தில் என்னை வந்து மீட் பண்ண சொன்னார். உன் லைஃப்பில் இருக்க இன்னொரு ப்ராப்ளமும் இந்த மந்தோட முடிஞ்சிடும். ஓகே வீட்டுக்கு போகலாமா? போகலாம் சிமன். சிமன் ட்ரைவ் பண்ணிட்டே தேவ்னா உனக்கு ரொம்ப பிடிக்குமா என்ன? இல்லை தேவ் நான் ஹர்ட் பண்ணும்போது உன் ஃபேஸ் ரொம்பவே ஹர்ட் ஆச்சு. உன்னால் அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. உனக்கு அவனை அவ்வளோ பிடிக்குமா என்ன? உனக்கு வந்து டியராவடி ஆரம்பிச்சிச்சு. ஏய் சும்மா சும்மா தான் கேட்டேன். உனக்கு சொல்ல வேணானா வேணாம். எனக்கு எனக்கு தேவ்னா ரொம்ப பிடிக்கும். ஓ இது என்னமோ அரேஞ்ச் மேரேஜ் தான். ஆனால் ஆனால் தேவிங்கிட்ட ரொம்ப நல்லா நடந்துப்பான். அந்த 3 மந்த்ஸில் என்கிட்ட ஒரு தடவை கூட லைன் க்ராஸ் பண்ணியும் மிஸ்பிஹேவோ பண்ணதே இல்லை. எனக்கு எனக்கு ஒன்று அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. நானும் அவனை அவ்வளோ லவ் பண்ணேன். அவன் கூட எப்படி எப்படிலாம் வாழணும்னு அவ்வளோ ட்ரீம்ஸ். நான் அவன் கூட எங்கெங்கெல்லாம் போகணுன்னு ஆசைப்பட்டணும். அங்கெல்லாம் அவனை கூப்பிட்டு போகணும். எனக்கு எத்தனை குழந்தை பிறக்கணும், அந்த குழந்தைய நாங்கள் எப்படிலாம் வளர்க்கணும். என்னோட கடைசி டே அப்போ தேவன் பக்கத்தில் இருக்கணும். இன்னும் என்னென்னமோ என் லைஃபோட லாஸ்ட் டே வர அவன் கூட நான் எப்படி வாழணும்னு அவ்வளோ ட்ரீம். ஆனால் ஓகே ஓகே ஐம் சாரி. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் எதுவுமே பேசாமல் அந்த இடமே சைலண்டாக இருந்துச்சு. அவனை டேஸை வெயிட் பண்ணிகிட்டே இருந்தா. சிம்மன் வீட்டு முன்னாடி கார் ஸ்டாப் பண்ணோம். அவன் இன்னுமே உட்காந்து அழுதுகிட்டே இருந்தா. உட்காந்து அந்த கண்ணீர் வடிஞ்சிட்டே இருந்துச்சு. ஒயின் வீடு வந்துடுச்சு. ஓகே பாய் பாய் ஜிம்மன். பாய். ஒயின் மெதுவாக நடந்து வீட்டுக்குள்ளே போனோம்.
சிமன் அங்கேருந்து அப்படியே ஆஃபீஸ் கிளம்புனோம். சிமனுக்கு தேவ்ன்ற கேரக்டரே இனிமேல் நம்ம லைஃப்பில் இல்லை அப்படின்றது ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்துச்சு. அப்படி டைம் ஸ்கிப் ஆச்சு. சிமன் ஆஃபீஸ் முடிச்சு வீட்டுக்கு வரும்போது அவள் அம்மா மட்டும்தான் இருந்தாங்க. அம்மா ஒயினுங்க. என்னடா அவளை தேடுற? அது இல்லை, எங்கம்மா? எங்கே இருப்பா? ஒரு ரூமில் தான் இருக்கா. ஓ. சிமன் ரூம்க்கு வரும்போது அவன் பால்கனியில் இருந்தான். சிமன் அவன் பால்கனியில் இருக்கான்றதை பார்த்துட்டு அவன் டை கழட்டிட்டு ஃப்ரெஷ்ஷாக தான் வாஷ்ரூம் போனான். சிமன் வெளியே வரும்போதும் அவன் பால்கனியில் நின்றுட்டு இருந்தான். சிமன் அவனை நோட் பண்ணிவிட்டு அப்படி வெளியே போனான். அம்மா பசிக்குது, சாப்பாடு எடுத்து வைக்கிறியா? சிமன் சாப்பிட்டு முடிக்கும்போது, டே சிமன். என்னம்மா? எதுவும் பிரச்சனையாடா? ஏம்மா? இல்லை, காலையில் வயனை வெளியே கூப்பிட்டு போனேன். வயன் வந்ததுலேருந்து ரொம்பவே சோகமாக இருக்கா. அம்மா, சோகமாக இருக்கிறதுலாம் அவங்க பர்சனல், அதெல்லாம் தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போகிறேன்? இல்லைடா, அவள் லஞ்ச் கூட சாப்பிடல, ரூம்லேயே தான் இருக்கா. அவள் எப்பயும் அப்படி இருக்க மாட்டாள். அது பண்ணவா இது பண்ணவான்னு கேட்டுகிட்டே இருப்பா. என்ன, லஞ்ச் சாப்பிடலையா? இல்லைடா. சரி, நீ பிளேட்டில் வச்சு கொடு, நான் கொடுத்துட்றேன். என்னம்மா கொடு, பார்த்துட்டே இருக்கேன். சரிடா, வச்சு தரேன், சாப்பிட சொல்லு. சிமன் பிளேட்டில் ஃபுட் வாங்கிட்டு அப்படியே பால்கனி வந்தோம். சிமன் பால்கனிக்குள்ளே ஒருத்தர் நோட் பண்ணிவிட்டு ஒயின் ஹாட்டியர்ஸ்லாம் வெயிட் பண்ணோம். ஏய், இன்னுமே அழுதுட்டு தான் இருக்கியா? வாஜிமன், என்ன இவ்வளோ லேட்டா? நான் அப்போதே வந்துட்டேன், நீ தானே பார்க்கல. ஓ, லாயரை மீட் பண்ண போகிறேன்னு சொன்னால, இப்போ போனியா? பார்த்துட்டு வந்துட்டேன். என்ன ஜிமன் இது? உனக்கு தான் அம்மா கொடுத்தாங்க. இல்லை ஜிமன், எனக்கு எதுவும் வேணும். ஏன் வேணும்? இல்லை ஜிமன், அது எனக்கு பசிக்கல. ஓ, பசிக்கலையா? சரி, இங்கே வா. ஜிமன் ஒயினோட கைப்பிடிச்சு ஒயினை கவுச்சில் உட்கார வச்சோம். ஜிமன் ஒயின் பக்கத்தில் உட்காந்துட்டு சாப்பிடு. ஜிமன் சொன்னல, எனக்கு பசிக்கலாம்ல. ஏய், என்ன உங்ககிட்ட கெஞ்சணுமா? உனக்கு பட்னியாக இருக்கணும்னா உன் வீட்டில் போயிரு. என் கூட இருக்கும்போது நீ சாப்பிட்டுட்டு தான் இருக்கணும், புரியுதுல்ல? ஒயின் கண்ணில் அந்த டீயர்ஸ் அப்படியே உடஞ்சி. சிமன் அந்த டீயர்ஸை வைப் பண்ணிவிட்டு, ஏய், மார்னிங் சொன்னல எனக்கு அழுதா பிடிக்காதுன்னு, சும்மா சும்மா அழுதுகிட்டே இருக்கா. பிடி, சாப்பிடு. எனக்கு சாப்பாடு வேணும். ஏன் வேணும்? எனக்கு எனக்கு கஷ்டமாக இருக்கு, எனக்கு சாப்பாடு வேணும் ப்ளீஸ். சாப்பிடுன்னு சொன்னேன், ஊட்டி விட்டால் தான் சாப்பிடுவியா? ஓகே, கஷ்டமாக இருக்கும்போது சாப்பிட கஷ்டமாக தான் இருக்கும், அதுக்காக ஒரு ஃபுல் டே சாப்பிடாம இருப்பாங்களா? இப்படி சாப்பிடு. சாப்பிடுன்னு சொன்னேன். ஒயின் அழுதுட்டே சிமன் கொடுத்த ஃபுட் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தான். அவள் ஃபுல்லாக சாப்பிட்டதும் சிமன் வாட்டர் பாட்டில் கொடுத்து ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கோ. சிமன் ஒயின்கிட்ட இருந்த பிளேட்லாம் வாங்கிட்டு போனோம். இனிமேல் ஒயின் கோச்சில் அப்படியே உட்காந்துருந்தான். உட்காந்து வந்து டீஸ் மட்டும் வடிஞ்சிட்டே இருந்துச்சு. சிமன் அகெயின் வந்து ஒயின் பக்கத்தில் உட்காந்துட்டு, எதுக்கு இப்போ அழுதுகிட்டே இருக்கா? இல்லை. ஓ, நீ தேவ் மேரேஜ் பண்ணிக்கலான்ற ஐடியாவில் இருந்தியா? தேவையில்லாமல் சண்டை போட்டு அதை நான் கெடுத்துட்டேனா? என்ன வந்து சிமனை முறைச்சி பார்த்தா, ஏய், என்ன எதுக்கு முறைக்கிறான்? அப்போது கோவம் என் மேலே இல்லையா? என் சிமன் கிட்டேருந்து மூஞ்சி திருப்பினான். சரி, ஓகே, எனக்கு புரியுது. நீ லைஃப் பற்றி பெரிய ட்ரீமை வச்சுருந்துருக்கா. நீ சொல்லும்போது புரிஞ்சு. லாஸ்ட் டே வரைக்கும் அவன் கூட இப்படிலாம் வாழணும்னு ஆசைப்பட்டேன். புரியுது. கஷ்டமாக தானே இருக்கும், அதை தாண்டி வர்றது ரொம்ப கஷ்டம்தான். அதுக்காக சாப்பிடாம இருந்தால் சரியாயிருமா? when I'm sorry. சின்ன தேவ் ரொம்ப தப்பான பையனாக இருக்கான்ல. அப்பெல்லாம் சொல்ல முடியாது. அவன் சைட்லேருந்து யோசிச்சுப்பாரு. அவன் நான் உன்னை தப்பாக நினச்சா உன்னை சீக்கிரம் விட்டுடுவேன்,
அப்புறம் நீ ஈஸியாக அவனுக்கு கிடச்சிருவ அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம். அவனும் ஒன்று அதிகமாக லவ் பண்ணியிருப்பான்ல. லவ் பண்ணியிருந்தா இன்னும் இவ்வளோ அசிங்கமாக பேசியிருக்க மாட்டான்ல. ஃபைன், எனக்கு தேவ் பேசினது தப்பாக தெரியல. தேவ்க்கு உன்னை பிடிச்சிருக்கு, அதனால்தான் உன்னை தேடி வந்திருக்கான். உன்னை பற்றி என்கிட்ட தப்பாக பேசினா நான் சீக்கிரமே டிவோர்ஸ் கொடுத்துருவேன், உன்னை எனக்கு பிடிக்காம போயிடணும் அப்படின்னு நினச்சிருப்பான். ஓகே, எனிவேஸ் ஐம் சாரி. தேவ் அடித்தது சரிதான், எனக்கு கோவமாக தான் இருந்துச்சு. அதுக்கெல்லாம் நீ சாரி கேட்க வேணாம். சாரி அதுக்கல்ல. எனக்கு புரியுது நீ எவ்வளோ பெரிய ட்ரீமில் இருந்தா அந்த மொத்த ட்ரீமையும் நான் தான் உடைச்சிருக்கேன்னு. அன்றைக்கி நைட் அப்படி நடக்காமல் இருந்திருக்கணும். உனக்கு பிடிச்ச மாதிரி நீ தேவையை மேரேஜ் பண்ணியிருக்கணும். அப்படி நடந்திருந்தா நீ பார்த்த அந்த தேவ் அவன் அப்படியே இருந்திருப்பான். நீ ஆசைப்பட்ட மாதிரி உன் ஃபுல் ட்ரீமையும் அவன் கூட உன் ஃபுல் லைஃப்பையும். அவனுக்கு என்ன பிடிக்கல, எப்படி பிடிக்கும்? ஃபர்ஸ்ட் உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? இல்லை, உன் மேரேஜை நீ பாட்டியிருக்கேன். அவனுக்கும் அப்படி தானே, உனக்கு என் மேலே இருக்க வெறுப்பு அவனுக்கும் இருக்கும்ல. அவனுக்கு என்ன பிடிக்கல, அதை எப்படி காட்டன்னு தெரியல. அதான் ஒன்றை மோசமாக பேசி உன்னை வரைக்கும் வைக்கணும்னு நினைக்கிறான். அவன் சைட்லேருந்து யோசிச்சு பார்த்தா எல்லாம் சரியாக தான் இருக்குது. அவங்க 2 பேருக்கு நடுவில் நான் தான் தேவையில்லாமல் வந்துட்டேன். தப்பெல்லாம் என்னோட தான். ஏதோ ஒரு ஈகோ சாரி கூட கேட்க விடல. ஓகே, எல்லாம் என் தப்பு தான். இப்போ நீ உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறது கூட என்னோட தப்பு தான். நீ ஃபீல் பண்ண எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு ஒன்று. ஐம் சாரி வைன். நான் அன்றைக்கி நைட் ஒரு ரூமில் வந்து தூங்கியிருக்கக்கூடாது. தெரில, சுத்தமாகவே தெரில. போதையில் நான் என்ன பண்ணேன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. விடிஞ்சு பார்க்கும்போது நீ ஹக் பண்ணிகிட்டு இருந்த. மார்னிங் எந்திரிக்கும் போது நீ எப்படியும் கூட இருப்ப. அது மாதிரி எனக்கு ஒன்று கல்யாணம் பண்ணிக்கணும்லாம் இல்லை. அந்த நிலைமையில் என்னால் உன்னை அப்படியே விட்டுட்டு போக முடியல. நீ ஏன் மேரேஜ் நிப்பாட்டிடுவேன்னு பார்த்தேன். உன் நிலைமை என் நிலைமை விட ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஓகே, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போது என்னால் சாரி மட்டும்தான் சொல்ல முடியும். எனக்கு புரியுது நீ சாரி உனக்கு தேவையில்லைன்னு. இந்த சாரி எதையும் சரி பண்ணாதுன்னு எனக்கு தெரியுது. ஆனால் சாரி. ஓகே, என்னால் நடந்ததையும் சரி பண்ண முடியாது. ஆனால் உன் லைஃப்பை என்னால் சரி பண்ணி தர முடியும். உன் லைஃப்பில் இருக்க ஒரு பெரிய தேவையில்லாத விஷயம்னா அது நான் தான். தேவையில்லாமல் உன் லைஃப்குள்ளே வந்துட்டேன். எனக்கு ஏன் மேலே கோவம், அது எப்படி காட்டன்னு தெரியாமல் தான் அவகிட்ட காட்டிகிட்ருக்கேன். சாரி, எல்லாத்துக்குமே சாரி. அந்த உன் லைஃப்பை நான் சரி பண்ணுறேன். உன் லைஃப்பில் நான் தான் ப்ராப்ளம். இல்லை, உன் லைஃப்லேருந்து மொத்தமாக எடுத்துடுறேன். சீக்கிரமே டிவோர்ஸ் கிடச்சிரும். உன் லைஃப் உனக்கு பிடிச்ச மாதிரி நீ மாற்றிக்கோ. சாரி, எல்லாத்துக்குமே சாரி. உன் கண்ணில் டியர் வடிஞ்சு சிம்மன் அந்த டியர்ஸை வைப் பண்ணிட்டேன். உன் ஃபேஸ்லேயே கை வச்சுட்டேன். அல்லாதான்னு சொல்கிறேன்ல, எனக்கு அழுதா பிடிக்காது. எத்தனை தடவை சொல்கிறது? ஓகே, இப்படி உட்காந்து அழுதுட்ருக்காம போய் தூங்கு. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. பையன் பெட்டில் போய் படுத்ததும் சிம்மன் அந்த ஃபைல்ஸ் லேப்டாப்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். பையன் சிம்மன் பக்கம் திரும்பி படுக்கும்போது சிம்மன் லைட்டாக டிஸ்டர்ப் ஆகி பையனை திரும்பி பார்த்தான். பையன் அவ்வளோ அழகாக தூங்கிட்டு இருந்தான். அழுது அவள் சீக்ஸில் ரெட்டாக இருந்துச்சு. சிம்மன் அவன் லேப்டாப்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு பையனை ரசித்து பார்த்துட்டு இருந்தான்.